$1 கூட கொடுக்காத, என்ன புடுங்குறானோ புடுங்கிக்கிட்டோன்னு சொன்னார். ஹே கிஷோர், உங்களுக்காக தான் டாடி அனுப்பியிருக்காரு. என்ன சார் உங்க காலை விட சார் பெரிய இஷ்யூ ஆயிடும் சார். அப்புறம் சார் காப்ஸ் வந்துருக்காங்க சார். ஸ்டாண்ட் ப்ளீஸ் போலீஸ் சார். வந்துட்டாங்க சார் காப்ஸ். சார் சொன்ன புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார் வந்துருங்க சார். போயில சார். சார் பிரச்சனை ஆயிடும் சார். வந்துருங்க சார். வாங்க சார் அப்புறம் பேசிக்கலாம் சார். ஏய் போடா சார். ஹெலிகாப்டர் ஏறி போட்டு இறங்க போறாங்க சார். வந்துருங்க சார். இந்தியனா இருக்கும் போதே டவுட் ஆன வந்துருங்க. கிஷோர், என்ன சார் எங்க போயிட்டீங்க? வீட்டுல காணுமே. வாக்கிங்கா? ஆமாயா, வாக்கிங் பண்ணிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கா? ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு சார்? இன்னையா எதுக்குங்கிற? அந்த கலாவதி நம்ம கிட்ட வாங்கின பணத்தை இந்தியாவுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் இதெல்லாம் அநியாயத்துக்கு அநியாயம் சார். ஆஃப்டர் ஆல் $10,000 நீங்க பறந்து இந்தியாவுக்கு போறதா? என்னையா பணம் உங்ககிட்ட அவ்வளவு அதிகமாயிருச்சா என்ன? நம்ம அமெரிக்கா வந்தப்ப நம்ம கிட்ட என்ன யாருச்சு? கழுத்துல பச்சை குத்துன $1 தவிர இப்போ உனக்கு $10,000 ஆஃப்டர் ஆல் ஆயிடுச்சு. ஆபீஸ் ஜாகிரதையா பாத்துக்கோ. ஒரு 4-5 நாள்ல நான் வந்துடுறேன். ஷூர் சார், ஷூர். ஒரு பணத்தோட அருமை தெரிய மாட்டேங்குது.